ஹாய் மை ஃபேமிலிஸ். சித்திரை 1 விழுப்புரத்தில் ஆரம்பித்த லட்சதீப திருவிழா இன்னும் சித்திரை 8 சித்திரை 30 வரையுமே இருக்கும். பவாத்த திருநாள் வந்துட்டு சித்திரை லாஸ்ட்டில் ஆரம்பிக்கும். அந்த டைமில் இது காலி பண்ணிவிட்டு அங்கே எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. இந்த தடவை சித்திரை 1லே பவாத்த திருநாள் வந்ததுனால இது வந்துட்டு சித்திரை 30 வரையுமே இருக்கும். இங்கே இருக்காத பொருளே கிடையாது, எல்லா பொருளுமே இருக்கும். ஏன்னா இது நான் பிறந்த ஊர். ஸோ வந்துட்டு நான் வருஷம் இந்த திருநாள் நான் பார்ப்பேன். எப்பயுமே வந்துட்டு இங்கே இல்லாத பொருளே இல்லை. பட் நான் ஒரு பொருளை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா மோஸ்ட்லி எல்லா திருவிழாலையும் நான் ட்ரை பண்ண அந்த பொருள் கிடைக்குமான்னு. சரி சித்திரை திருநாள் வந்தோடனே நம்ம விழுப்புரத்துலேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்காகவே நான் மெயினாக இந்த ஊருக்கு வந்திருந்தேன். இங்கே வந்துட்டு இப்போது ஆனால் வருஷம் பார்த்துருக்கேன். பட் இந்த தடவை வந்துட்டு பீங்கான் ஜார் கடை தான் நிறையா இருந்தது. ஒரு 8-9 கடைக்கு மேலே நிறைய கடை இருந்தது. நிறைய ஷேப்பில் நிறையா மாடலில் இருந்தது. 50 ருபீஸில் ஆரம்பித்து 1000 ருபீஸ் வரையுமே அதோடைய ரேஞ்ச் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. ஏன் இந்த வருஷம் வெறும் பீங்கான் ஜார் கடை போட்டிருக்காங்கன்னு தெரியல. போலீஸ் அக்காலாம் நிறையா பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையான நைஃபு, கட்டர் ப்ளஸ் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணுற பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பொருள் இந்த கோலாஞ்சி தான். எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், கிடைக்கல. பட் இங்கே கிடச்சிருச்சு. வருஷம் நான் ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவேன். அதே மாதிரி இந்த தடவையும் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருந்தேன். 2 செலக்ட் பண்ணியிருந்தேன். அதில் 1 வாங்கியிருந்தேன். அப்புறம் நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டோம், நானும் குட்டீஸும் சேர்ந்து. ஐஸ்கிரீம், பஜ்ஜி இது மாதிரி எல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டு உருளி வந்துட்டு பழசாக இருந்தது எனக்கு. ஸோ எனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து 2 உருளி போல் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மெயினாக பூஜைக்கு தேவையான சாம்பிராணி பவுடர் இங்கே விற்றுருந்தது. 8 விதமான ஃப்ளேவரில் சாம்பிராணி 1/4 கிலோ 100 ரூபான்னு சொல்லி விற்றுருந்தாங்க. ரேட் ஓகேவான்னு தெரில, என்ன எப்படின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டில் வரப்போ ஒரு வெள்ளை கலரில் ஒரு குதிரை பார்த்துருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. பட் தொட பயமாக இருந்தது. அந்த அன்னைக்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் தொட்டிட்டு பின்னாடி நின்னா எட்டி ஒன்று விட்டுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க, கூட ஒரு லைக்கை கொடுங்க.